அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நாம கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். நேத்திய தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம். நாரதர் பெற்ற சாபம். பிரம்மனுடைய பாதத்திலிருந்து ஒரு அழகிய பெண் தோன்றினாள். வேதவள்ளி என அழைக்கப்பட்ட அவள் மிக்க அழகோடும் நற்குணங்களோடும் விளங்கினாள். தக்ஷன் அவளை மணந்து கொண்டான். அவர்களுக்கு 1000 புதல்வர்கள் பிறந்தனர். உரிய வயதில் அவர்களுக்கு உபநயனமும் வேதாந்த தியானமும் செய்து வைத்தான் தக்ஷன். ஒரு நாள் தக்ஷன் புதல்வர்களை அழைத்து, மைந்தர்களே, நீங்கள் மானச சரோவருக்கு சென்று சிவபெருமானை குறித்து தவம் செய்து சகல ஜீவராசிகளையும் படைக்கும் சக்தி பெற்று வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் தந்தையை வணங்கி ஆசி பெற்று தவம் செய்ய புறப்பட்டார்கள். மானசரோவரை அடைந்து இறைவனை குறித்து தவம் இருக்கலானார்கள். இவ்விஷயம் நாரத முனிவருக்கு எட்டியது. தக்ஷனுடைய எண்ணம் நிறைவேறுமானால் உலகத்துக்கு தான் துன்பம் நேரிடும் என்பதை அறிந்து அந்த எண்ணம் நிறைவேறாது தடுக்க தீர்மானித்தார் அவர். மானச சரோவரில் தவம் செய்து கொண்டிருக்கும் அவள் புதல்வர்களை தேடி சென்றார். மகரிஷி ஒருவர் தங்கள் இருப்பிடம் நோக்கி வருவதைக் கண்டு தக்ஷனுடைய புதல்வர்கள் அவரை வரவேற்று உபசரித்தார்கள். சுவாமி, தாங்கள் யார்? எங்களால் அறிய முடியவில்லை. நாங்கள் தியானித்து வரும் எம்பெருமான் தான் வந்திருக்கிறார்கள் என்று சந்தேகம் எழுகின்றது என்று கேட்டார்கள். என்னை நாரதன் என்பார்கள். பிரம்மபுத்திரன் நான். நீங்கள் தக்ஷ பிரஜாதிபதியின் புதல்வர்கள் என்பதை நான் அறிவேன். எதற்காக இங்கே வந்து தவத்தில் ஈடுபட்டுள்ளீர்கள்? யாரை குறித்து தவத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களை கேட்டார் நாரதர். சுவாமி, ஆதி அந்தமற்ற முழு முதற் கடவுளான சிவபெருமானை குறித்து நாங்கள் தவம் செய்து வருகிறோம். சகல ஜீவராசிகளையும் படைக்கும் சக்தியை பெற்று வருமாறு எங்கள் தந்தையர் அனுப்பியுள்ளார் என்று அவர்கள் தெரிவித்தனர். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாரதர் மெல்ல சிரித்தார். குழந்தைகளே, உங்கள் எண்ணத்தை நான் குறை கூறுவதாக நினைக்க கூடாது. ஆயினும் உங்களுக்கு அது ஏற்றதல்லவே என்பதை நினைக்கும் போது எனக்கு வேதனையாக இருக்கிறது. உங்கள் குலம் என்ன? பிரம்மதேவனே உங்கள் பாட்டனாராக விளங்குகிறார். அவருடைய வழியில் வந்த நீங்கள் படைப்பு தொழிலை விரும்பி தவம் செய்வது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் தந்தையான தக்ஷன் அவ்வாறு உங்களை அனுப்பியிருக்கிறான். உலகிலே பிறப்பு எடுத்தவர் நித்திய மரணத்தை அடைவர். ஜனன மரணமாகிய இந்த சம்சார சாகரத்திலிருந்து விட்டுப்பட்டு அழிய முக்தியை அடைய வேண்டுமென சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மிகுந்த ஞானத்தை பெற்ற எவருமே அத்தகைய பேரின்பத்தை தான் நாடுவார். நீங்களும் சகல சாஸ்திரங்களையும் கற்றிருக்கிறீர்கள். அவ்விதம் இருக்க பந்தங்களை தோற்றுவிக்கும் இந்த மார்க்கத்தை எவ்விதம் விரும்பினீர்கள்? ஆதி பரம்பொருளாகிய சிவபெருமானே சகல உயிர்களையும் தோற்றுவிப்பவர். அவர் நான்முகனை படைத்து தம்முடைய பணியை செய்து வருமாறு அருள் இருக்கிறார். படைப்பு தொழிலை அடைந்ததன் காரணமாகவே நான்முகன் செருக்கடைந்து தம்முடைய தலைகள் ஒன்றை இழந்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ துன்பங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றன. படைப்பும் சக்தியை நீங்கள் அடைவதால் உங்களுக்கு இன்பம் ஏற்படுவதற்கு பதிலாக துன்பமே உண்டாகும். எவ்விதம் எனில், படைக்கும் சக்தியை பெற்றுவிட்ட நீங்கள் இறைவனை மறந்து உங்களையே ஆதார சக்தியாக எண்ண தொடங்குவீர்கள். அதனால் பல தீவினைகள் செய்வீர்கள். ஆகவே நீங்கள் இறைவனை குறித்து தவம் செய்து முக்தியை அடைவதே சிறந்தது என எனக்கு தோன்றுகிறது. இவ்வாறு நாரதர் சொன்னபோது தக்ஷனுடைய புத்திரர்கள் சிறிது சஞ்சலமடைந்தார்கள். முனிவர் கூறுவது சீரிய மார்க்கம் என அவர்களுக்கு தோன்றியது. அவர்கள் நாரதனை பணிந்து, சுவாமி, தங்களுடைய வார்த்தைகளால் மனம் தெளிவு பெற்றோம். முக்தி பெறும் ஞான மார்க்கத்தை எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டினர். நாரதரும் அவர்களுக்கு ஞானத்தை உபதேசித்து விட்டு சென்றார். அவர்கள் ஆசைகளை ஒடுக்கி உலக பந்தங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு ஈசனை குறித்து தவம் செய்து முடிவில் முக்தியை அடைந்தார்கள். தவம் செய்ய சென்ற புதல்வர்கள் பல காலமாகியும் திரும்பி வராததை கண்டு தக்ஷனுக்கு சந்தேகம் உண்டாயிற்று. ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்தான். நாரதருடைய செய்கைக்காக அவர் மீது கோபம் கொண்டு மனம் குமரினான். மறுபடியும் 1000 புதல்வர்களை பெற்று அவர்களுக்கு சகல சாஸ்திரங்களையும் போதித்து படைக்கும் சக்தி பெற்று வர தவம் செய்ய அனுப்பி வைத்தான். இம்முறையும் நாரதர் அவன் பிள்ளைகளிடம் வந்து பலவித உபதேசங்களால் அவருடைய மனதை மாற்றி முன் போலவே ஞான மார்க்கத்தில் பிரவேசிக்க செய்தார். மகரிஷியிடம் ஞான உபதேசம் பெற்ற அவர்கள் இறைவனை குறித்து தவம் செய்து அழியாப்பதத்தை அடைந்தார்கள்.
2ஆம் முறையாக தவம் செய்ய அனுப்பப்பட்ட புதல்வர்களும் திரும்பாததைக் கண்டு தக்ஷன் கவலைப்பட்டான். ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிய முற்பட்ட போது இம்முறையும் நாரதர் அவர்கள் மனதை மாற்றி முக்தி அடைய செய்து விட்டதை அறிந்தான். அவனுடைய கோபம் நாரதர் மீது திரும்பியது. இறைவனை குறித்து தவம் செய்து படைக்கும் சக்தி பெற்று வர சென்ற 2000 புதல்வர்களின் மனதை மாற்றி அழியா பதத்தை அடைய செய்து புத்திரர்களே இல்லாத செய்த நாரதர் இனி ஓரிடத்தில் நிலைத்து இருக்காது உலகமெங்கும் திரிந்து கொண்டிருக்கட்டும் என சபித்தான். தக்ஷன் கொடுத்த சாபம் நாரதனை அந்த க்ஷணமே பற்றியது. அவர் திரிலோக சஞ்சாரியானார். சந்திரனிடம் கொண்ட கோபம் 2000 புதல்வர்களை பெற்று பயனில்லாத போய் தக்ஷன் இம்முறை பெண்களை விரும்பி அடைந்தான். சுபத்தி, புத்தி, சுரசை, திருதி, துட்டை, கிரியை, கீர்த்தி, சிரத்தை, லச்சை, மேதா, கத்தி, சாந்தை, வபு, கியாதி, சம்பூதி, நாரி, சன்னதி, மிருதி, ஊற்றை, அனசுயா, கவா, சுமை, சுவதை எனப்படும் 23 பெண்களை பெற்றான். அவர்கள் சுபத்தி முதல் வைபு வரை உள்ள 13 பெண்களையும் தருமர் என்பவருக்கும் மனம் செய்து கொடுத்தார். பிருகு முனிவர் கியாதியையும், மரிசி முனிவர் சம்பூதியையும், புலத்திரியர் நாரி, சன்னதி என்பவளையும், அங்கிரா மிருதி என்பவளையும் மணந்து கொண்டார்கள். மிருதி என்பவள் புலகரை திருமணம் செய்து கொண்டாள். உற்றை என்பவள் வசிஷ்டரையும், அனுசுயை அத்திரி முனிவரையும் மணந்து கொண்டனர். அக்னி சுவா என்பவளை மணந்து கொண்டான். சுமை என்பவளை கிருதுவும், கவதை என்பவளை பிதரா என்பவரும் கல்யாணம் செய்து கொண்டார்கள். தருமருக்கு 27 பிள்ளைகள் பிறந்தார்கள். பிருகு முனிவருக்கு விதாதா, தாதா என்ற 2 பிள்ளைகளும் லக்ஷ்மி என்ற பெண்ணும் பிறந்தார்கள். முனிவர் தம் குமாரத்தி லக்ஷ்மியை நாராயணுக்கு மனம் செய்து கொடுத்தார். மரிசி முனிவருக்கு 4 பெண்கள் பிறந்தார்கள். அந்த பெண்கள் மூலம் அநேகர் பிறந்தனர். புலத்தியருக்கு பலர் பிறந்தனர். அங்கிரா என்பவருக்கு அங்கிரதன், பரதன் என்னும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுக்கு பின் 4 பெண்களும் பிறந்தார்கள். அந்த பெண்களுக்கு பல முனிவர்கள் புதல்வர்களாக பிறந்தார்கள். புலகர் தத்தாத்திரியை பிள்ளையாக அடைந்தார். தத்தாத்திரியின் வம்சத்தில் கும்பர் என்பவர் பிறந்தார். வசிஷ்டருக்கு ஒரு பெண்ணும் 7 புத்திரிகளும் பிறந்தார்கள். அத்திரி முனிவருக்கு சக்தி நேத்திரன், சந்திரன், சனி, சங்கநாதன் என்ற புதல்வர்கள் பிறந்தார்கள். அக்னி தம் மனைவியிடம் 3 பிள்ளைகளை பெற்றான். கிரது முனிவருக்கும் 3 புதல்வர்கள் பிறந்தார்கள். பிதரா என்பவருக்கு மேனை, பூமி என்ற 2 பெண்கள் பிறந்தார்கள். மேனை என்பவளை ஹிமவான் மணந்து கொண்டான். மேரு பர்வதத்தின் பூமியை மணந்து கொண்டான். மேருவுக்கு மந்தா பர்வதன் பிறந்தான். பந்தர பர்வதன் ஈசனை குறித்து தவம் செய்து எந்நாளும் அவர் தன்பால் எழுந்திருக்குமாறு பாக்கியத்தை பெற்றான். மேருவுக்கு வேலை என்ற பெண் பிறந்தார். அந்த பெண்ணை வருணன் மணந்து கொண்டான். அவர்களுக்கு சரவணி என்ற பெண் பிறந்தாள். வருணன் தன் மகளை பிராசினன் என்பவனுக்கு மனம் செய்து கொடுத்தான். அத்தம்பதியருக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். இவ்வாறாக தக்ஷனுடைய வம்சம் பெருகலாயிற்று. தக்ஷனுக்கு மறுபடியும் 27 பெண்கள் பிறந்தார்கள். அவர்கள் அசுவினி முதல் ரேவதி வரையில் 27 நட்சத்திரங்களாக வானிலே ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் தக்ஷன் சந்திரனுக்கு மனம் செய்து கொடுத்தான். திருமண சமயத்தில் சந்திரனை அழைத்து தக்ஷன், சந்திரா, 27 பெண்களையும் உனக்கு மனைவியாக அளித்துள்ளேன். ஒருத்தியிடம் மட்டும் அன்பு செலுத்தி மற்றவர்களை கண்கலக செய்து விடாதே. 27 பெண்களிடம் நீ பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். சந்திரன் அவ்வார்த்தைகளை ஏற்று தன் மனைவியான 27 பேரிடமும் வித்தியாசம் ஏதுமின்றி அன்பு செலுத்தி வந்தான். தினமும் ஒருத்தியோடு இருந்து மகிழ்ந்து வந்தான். நட்சத்திர பெண்களும் தங்களுக்கிடையே பேதமின்றி கணவனோடு மகிழ்ந்திருந்தார்கள். சிறிது காலம் சென்றதும் அமைதியாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் சலசலப்பு ஏற்பட்டது. 27 பெண்களில் கார்த்தியையும் ரோகிணியையும் சற்று கூடுதலான அழகோடு இருக்கவே சந்திரனுடைய உள்ளம் அவர்கள் பால் அதிக ஈர்ப்புடன் இருந்தது. அவர்கள் இருவரிடமும் அவன் அதிகமாக அன்பு செலுத்தினான். கணவனான சந்திரனுடைய போக்கிலே ஏற்பட்ட மாறுதல் நட்சத்திர பெண்களை 25 பேருக்கும் மனவேதனையை தந்தது. கணவனுடைய போக்கை சரியல்ல என அவனிடமே எடுத்து சொன்னார்கள். சந்திரன் அவர்களுடைய வார்த்தைகளை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் தன் போக்கிலேயே இருந்து வந்தான்.
அவர்கள் தந்தையிடம் சென்று முறையிட்டனர். திருமணத்தின் போது தானே நேரடியாக சொல்லியிருக்கையில் அதற்கு மாறுபட்டு சந்திரன் நடந்திருக்கிறானே என்று தக்ஷன் மிகுந்த கோபமடைந்தான். சந்திரனுடைய கவலைகள் யாவும் தேய்ந்து சந்திரனின் கலைகள் யாவும் தேர்ந்து அவன் பொலிவு அழிந்து போகட்டும் என சாபம் கொடுத்தான். தக்ஷனுடைய சாபத்தால் சந்திரனுடைய கலைகள் நாளுக்கு நாள் ஒன்றாக குறைந்து வந்தன. 15 நாட்களில் 15 கலைகள் அழிந்துவிட்டன. இன்னும் ஒரு கலை மட்டுமே எஞ்சிருந்தது. சந்திரன் தன் நிலை கண்டு அஞ்சினான். இருக்கும் ஒரு கலையையும் மறந்துவிட்டால் அவன் பிரகாசம் போய்விடும். அதன் பின் அவனுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? அவனை புகழ்ந்தவர்கள் எல்லோரும் இகழத் தொடங்கிவிடுவார்களே. என்ன செய்வது? ஒரு வழியும் தோன்றாமல் இந்திரனிடம் ஓடினான். நடந்த விவரங்களை கூறி தன்னை காப்பாற்றுமாறு வேண்டினான். சந்திரனுக்கு நேர்ந்த துன்பத்தை கேட்டு இந்திரன் வருந்தினான். சந்திரா, விவேகமற்று நடந்து கொண்டு இப்படி ஒரு சாபத்தை பெறுவாயா? முன்பே விநாயக பெருமானிடம் நீ சாபம் பெற்றிருக்கிறாயே. கைலாயத்திலே விநாயகருடைய பெரிய வயிற்றையும் அவர் திருக்கரத்தில் உள்ள மோகத்தையும் பார்த்து நீ சிரித்த போது அவர் கோபம் கொண்டு உன்னை யாரும் பார்க்கவே கூசும்படி நீசனமாக போகுமாறு சாபம் தரவில்லையா? அந்த சாபத்தை பெற்றதும் நீ ஒருவருடைய முகத்திலும் விழிக்க விரும்பாது வான வீதியிலே செல்வதை விட்டுவிட்டு மறைவிடத்தில் போய் ஒளிந்து கொண்டாய். அப்போது பரமனும் நாங்களும் விநாயகப் பெருமானிடம் உன் பொருட்டு மன்னிப்பு கேட்டு உன் கிட்ட சாபத்தை மாற்றும்படி பிரார்த்தித்திருந்தோம். அவரும் உன் மீது அன்பு கொண்டு வருடத்தில் ஒரு நாளைக்கு மட்டும் தாம் இட்ட சாபத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என அனுகிரகித்தார். அதனால் ஆவணி மாதத்தில் சுபலட்சத்தில் சதுர்த்தி அன்று உலகோர் உன்னை பார்க்காது விநாயகப் பெருமானை பக்தியுடன் ஆராதிக்கின்றனர். இப்போது புதிதாக ஒரு சாபத்தை பெற்றுவிட்டாயே. பிரம்மனிடம் சென்று உன் நிலையை கூறு. அவர்தான் தம்முடைய புத்திரனான தக்ஷனிடம் சொல்லி உன் சாபத்தை மாற்ற கூடும் என்றான். இந்திரன் கூறியபடி சந்திரன் பிரம்மலோகம் சென்று நான்முகனை தரிசித்து எல்லாவற்றையும் சொல்லி அழுதான். சந்திரா, தக்ஷனிடம் என் வார்த்தைகளே எடுபடும் என்று நினைக்கிறாயா? அவன் என் குமாரனே. இருப்பினும் அவன் முன்போல் இல்லை. வெகுவாக மாறிவிட்டான். செல்வ செருக்கினால் அவன் எல்லோரையும் அலட்சிப்படுத்தி வருகிறான். எந்த விஷயத்தையும் தன் மனப்போக்கிலேயே அவன் நடத்தி வருகிறான். பிறர் சொல்வதை ஏற்பதில்லை. ஆனால் ஆணவம் மிகுந்தவனாக நடந்து கொள்கிறான். என் விஷயத்தில் மட்டும் அவன் நேர்மையாக நடந்து கொள்வானா? ஒரு காலும் மாட்டான். அவனிடம் சென்று இதை பற்றி பேசுவதே வீண். மேலும் உன்னிடமும் குற்றம் இருக்கிறது. அதை சுட்டி காட்டியே அவன் மறுத்து விடுவான். நான் ஒன்று சொல்கிறேன். கைலேயங்கிரிக்கு சென்று ஈசனிடம் முறையிட்டேயானால் அவர் உன் குறைகளை நீக்கி அருள் புரிவார். தம்மை அண்டியவர்களை ஈசன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே நீ கைலேயங்கிரி சென்று சிவபெருமானை சரண் அடைவதே உனக்கு உள்ள ஒரே மார்க்கம். தாமதிக்காதே என்றார். சந்திரன் கைலேயங்கிரி சென்று பரமேஸ்வரனை வணங்கினான். அவன் வந்திருக்கும் காரணத்தை இறைவன் அறிய மாட்டாரா என்ன? சர்வாதிரியான அவர் ஒன்றுமே அறியாதற் போல அவன் வந்திருக்கும் காரணத்தை வினவினார். மகாதேவா, தக்ஷனுடைய புத்திரர்களும் நட்சத்திர பெண்களும் ஆகிய 27 பேர் எனக்கு மனைவியாக வாய்த்திருக்கின்றனர். அவர்களில் கார்த்திகையிடமும் ரோஹிணியிடமும் சிறிது அதிகமாகவே அன்பு செலுத்தி வந்த குற்றத்திற்காக தக்ஷன் என் கலைகளை அழிந்து போகுமாறு சாபமிட்டார். 15 நாட்களில் ஒவ்வொரு கலையாக குறைந்து கொண்டே வந்தது. இன்று ஒரு கலை மட்டும் எஞ்சியிருக்கிறது. நாளை இதுவும் மறைந்துவிடும். நான் என்ன செய்வேன்? மதிப்பிழந்து எல்லோராலும் இகழப்படக்கூடிய நிலைக்கு எனக்கு வந்துவிட்டதே. சர்வேஸ்வரா, தாங்கள் தான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அவன் மீது கருணை கொண்ட ஈசன் அவனிடம் எஞ்சியிருந்த ஒரு கலையையும் எடுத்து தம்முடைய திருசடையில் அணிந்து கொண்டார். சந்திரா, கவலை வேண்டாம். இந்த கலை நம்முடைய திருமுடியிலே எப்போதும் இருந்து வரும். நாளை முதல் ஒவ்வொரு கலையாக உன்னை வந்து அடையும். 15 நாட்களில் எல்லா கலைகளும் உன்னை வந்து அடைந்து அஞ்ஞனமே அதன் பின் நாள் ஒன்றுக்கு ஒன்றொன்றாக தேய்ந்து வந்து உன் கலையை மிஞ்சும். ஒரு கலையை மிஞ்சும். இவ்வாறு எக்காலமும் நிகழ்ந்து வரும் என்று அருள் செய்தார். சந்திரன் சந்தோஷமடைந்து இறைவனிடம் விடை பெற்று திரும்பினான். அது முதல் அவன் கலைகள் வளர்வதும் தேய்வதுமாக இருந்து வருகின்றன. புலவர் அறிவுரை. ஈசனை சரணடைந்து சாப விமோசத்தை சந்திரன் பெற்றுவிட்ட செய்தியை அறிந்தான் தக்ஷன். சந்திரனுக்கு தான் கொடுத்த சாபத்தை சிவபெருமான் மாற்றிவிட்டாரே என அவர் மீது கோபம் கொண்டான். சபையிலே ஞான சிரேஷ்டர்களான முனிவர்கள் பலர் அமர்ந்திருப்பதையும் பொருட்படுத்தாது ஈசனை இகழ்ந்து பேசினான். என்னால் அளிக்கப்பட்ட சாபத்தை என் தந்தையான பிரம்மனும் மாதவன் கூட மாற்றுவதற்கு முயற்சிக்கவில்லை. அதை மாற்ற வேண்டும் என வந்து கேட்கவும் இல்லை. அவ்விதம் இருக்க
சிவபெருமான் அந்த சாபத்தை எவ்வாறு மாற்றுவது? சகல ஜீவராசிகளையும் ஆக்கியும் அழித்தும் ஏகனாக விளங்குகிறோம் என்ற காரணத்தினால்தான் அழித்த சாபத்தை மாற்றினாரா? அவரை குறித்து தவம் செய்து வரம் பெற்ற இந்த உயரிய பதவியில் இருக்கும் நான் அதன் மீது அவரிடம் எதற்கும் கையேந்தி செல்லவில்லை என்று கோபம் காரணமா? இவ்வாறு தக்ஷன் இறைவனை ஏசி பேசும்போது சபையில் இருந்த புலகர் என்ற முனிவர் அவனை பார்த்து சொன்னார், தக்ஷ பிரஜாதிபதே, தமக்கு நிகரல்ல தனி பெரும் தெய்வமான சிவனை இழந்து பேசாதே. அவரை இழந்து பேசும் முன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள். மேலும் அவருடைய கோபத்துக்கு ஆளாகுவாயே ஆனால் உன்னுடைய இந்த பாக்கியங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். முனிவருடைய வார்த்தைகளை கேட்டு சிரித்தான். மகரிஷே, நான் அனுபவித்து வரும் இந்த போக பாக்கியங்கள் நினைத்த மாத்திரத்திலே நான் அடைந்து விடவில்லை. கடுமையான தவம் மேற்கொண்டு அதன் பலனாகவே பெற்றேன். பிரம்மனும் பரந்தாமனும் கூட நான் இடும் பணிகளை நிறைவேற்றுகின்றார்கள். அதற்காக அவர்கள் என்னை இகழ்வதே இல்லை என்றான். பிரம்மபுத்திரா, உன்னை யாரும் இகழ்ந்து பேசுவதில்லை என்பதாலும் உன்னுடைய செல்வங்கள் குறையாதிருக்கின்றன என்பதாலும் நீ சிவனை இகழ்ந்து பேசுவது முறையல்ல. உனக்கு அருள் செய்த ஈசனை நீ அவமதித்து பேசுவது சரியா என்றார் புலகர். மகரிஷி, தவத்தின் வலிமை காரணமாக நான் பெற்ற யோகங்களை அனுபவிப்பதை ஈசன் ஒருபோதும் தடுக்க மாட்டார் என்றான் தக்ஷன். தக்ஷ பிரஜாதிபதே, உன் எண்ணம் சரிதான். ஆயினும் சிவனை நித்தித்தவர்கள் ஒருபோதும் உயர்ந்ததில்லை என வேதங்களே கூறுகின்றன. அவரை குறித்து ஏதும் குறைவாக பேசாதே. உன் விஷயத்தில் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதை அறிந்தே சந்திரன் அவரை சரணடைந்து சாபத்துக்கு விமோசனத்தை பெற்றான். அவன் செய்த குற்றத்திற்காக நீ அளித்த சாபமும் இருக்க வேண்டுமென அவன் கலைகள் 15 நாட்களுக்கு குறைய வேண்டுமென விதிக்கவில்லையா? சந்திரன் யார்? உனக்கு மருமகன் தானே. சிவனும் வருங்காலத்தில் உனக்கு மருமகனாகப் போகிறவர் அன்றோ. அவரிடம் கோபம் கொள்ளாதே என்றார் புலகர். தக்ஷன் அந்த வார்த்தைகளால் ஓரளவு கோபம் தணிந்தவனானான்.